கூட ஒரு சிந்தனை ஒன்று உருவாகும். அப்படி ஏதாவது இந்த குழந்தைக்கு உருவாயிருக்கா? யாரு இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கு உருவாயிருக்குன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே கழக புத்தி. எது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேட்கிறேன். இந்த வயசுல கருணாநிதி புத்தியோட இருந்தா நீ வளர்ந்த என்னென்ன ஆவ? இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாரிதாஸ் கூட நமக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை கழுவி ஊற்றுறானு அப்படின்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்க. ஏன்னா இந்த வீடியோடைய கண்டினியூட்டியாக வேறு ஒன்று சொன்னால் எனக்கு அந்த விஷயந்தான் பழையன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தை. ஸோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் ஏன் தலைமைக்கே கூட அது ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு பட்டுச்சு. அதை சார்ந்த சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் முக்கியமான சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த 25 வயசு பெண்களுக்கான முன்னேற்றம், நாட்டினுடைய சீர்திருத்தம், அது இதுன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசி ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுச்சு. அதுக்கு தான் அந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் நிர்வாகிகள் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ரொம்ப கூவுனானுங்க. அது ஆப்படிச்சு விட்டு போயிருக்கு. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாரிதாஸ் சொன்னது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பொலையே நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது அது யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் உடனே சிங்கப்பெண்ணே தங்கப்பெண்ணே அந்த மாதிரிலாம் தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடினீங்களே, இன்றைக்கி மொத்தமாக ஆப்பு வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றது தான் மாரிதாஸ் இங்கே நம்ம சுருக்குன்னு நமக்கு படணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாப்புல. உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி இந்த பொண்ணு இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனது தளபதிக்காக பல வருஷமாக ரசிகர் மன்றத்திலேருந்து நற்பணி மன்றத்திலேருந்து வேலை பார்த்தவங்க உழைச்சவங்க எல்லோரும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பேர் போஸ்டிங் கிடைக்காம நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. பல வருஷமாக அவர் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணி அவரை எப்பயாவது ஒரு வாட்டி பார்த்து அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னமும் எத்தனையோ பேர் பொறுப்பு வாங்காமல் இருப்பீங்க. லேடிஸில் எத்தனையோ பேர் அங்கீகாரம் கூட இல்லாமல் இருப்பீங்க. இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணுடைய அந்த ஒரு சடன் பூஸ்ட் எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வைத்தறிச்சலையும் காண்டையும் ஏற்படுத்துச்சு? உண்மையை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏற்படுத்தும். நான் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஆகும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளாம் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று இந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க லட்சணமாக இருக்குது, அழகாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் அழகாக தமிழ் பேசுதுன்றனால இந்த என்னடா ஆளாளுக்கு மீடியாவில் போட்டு உட்கார வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இது என்னடா இதுதான் தமிழக வெற்றி கழகத்தையே தூக்கி தாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லையா? இங்கிட்ட என்னடானா புசியானந்த் அவர்கள் கூப்பிட்டு பொன்னாடா போத்துறாரு, அங்கிட்ட என்னடானா மீடியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆச்சு. இந்த பொண்ணு 3 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அத்தனை லட்சம் பேர் ஃபாலோவராக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இவ்வளோ பேர் ஃபாலோவாக இருக்காங்க. இப்படி யூடியூப் வீடியோஸ் அள்ளிக்கிட்டு போகுது அப்படின்ற வைத்தறிச்சல் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்க முடியாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் உண்மை. ஆனால் இதை நம்ம செஞ்ச தப்பு அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து உண்மையாக வேலை பார்க்குற நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள தமிழக வெற்றி கழகம் இன்னும் கேர் எடுத்து அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்காக தளபதிக்காக செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு பயங்கரமான சப்போர்ட்டை இன்னும் கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு தம்பி மூலியமாக கண்டினியூஸாக அந்த தம்பி எனக்கு தொல்லை பண்ணி, அண்ணா இதை நீங்கள் எப்படியாவது மீடியாவுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இந்த தம்பியோட பெயர் பார்த்தீங்கன்னா அன்பு. அவர் பார்த்தீங்கன்னா கூர்க்காம்பட்டி வில்லேஜ், சுஞ்சலாநத்தம் ஊராட்சி, தர்மபுரி, இந்த இடத்துல அவர் வாழ்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, தளபதிக்காக தமிழக வெற்றி கழகத்துக்காக அவருக்கு சொந்தமான இடத்துல, அதுவும் பட்டா போட்ட இடத்துல ஒரு கொடி கம்பம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடணும்னு அவரும் ஆசைப்படுறாரு. அதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. அவர் போய் அங்கே இருக்க தாசில்தார், விஓ எல்லார்கிட்டையும் பர்மிஷனும் வாங்குறாரு. ஆனால் பர்மிஷன்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு கொடி கம்பம் வைக்கிறதுக்கு அங்கே பர்மிஷன் கிடைக்கல. அவர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல கொடி கம்பம் வைக்கிறதுக்கான அப்ரூவல் வாங்கின அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ப்ரூஃபில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் வட்டம் சஞ்சலாநத்தம் கிராமம் திரு நந்தகுமார் கோபி என்பவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடி கம்பம் அமைக்க அனுமதி கோரியதன் பேரில் புலத்தணிக்கை செய்து எனது அறிக்கையினை கீழ்கண்டவாறு சமர்ப்பிக்கிறேன்.
பொன்னகரம் வட்டம் சஞ்சலநத்தம் கிராமம் திரு நந்தகுமார் கோபி என்பவர் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக அவருடைய இடம் 5.39 ஹெக்டேர் சந்திரன் மனைவி முத்தம்மாள் என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் கொடிக்கம்பம் அமைக்க ஆஜர் பட்டாதாரர் எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என வருவாய் ஆய்வாளர் அறிக்கை சமர்ப்பித்தார். எனவே அரசு விதிகளுக்கு உட்பட்டு கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்கலாம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பிரசன்னமூர்த்தி, வட்டாட்சியர் பொன்னகரம். ஓகே, வட்டாட்சியர் பொன்னகரம் அவர் தான் வந்து இதை அப்ரூவல் பண்ணியிருக்கார். எவ்வளோ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல கொடி கம்பம் வைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழக வெற்றி கழகத்து மேலே. ஏன்னா அவர் போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு இதை விஷயமா போய் கேட்குறாரு, திரும்ப போய் கேட்குறாரு. அப்போ அவங்க கிட்ட இருந்து வந்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க வேலையை பாருங்கள், கொடிக்கம்பம் வைக்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னு கவர்மெண்ட்டு அதை பற்றி எந்த ரூல்ஸும் சொல்லலை. ரூல்ஸும் சொல்லாமல் பர்மிஷன் தர முடியாது. ஸோ நீங்கள் சிஎம்முக்கு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க பிரதர்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவர் என்னை ஃபஸ்ட்டு டைம் கான்டாக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு மெசேஜ் இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் என் உடனே வந்து எப்பவுமே எல்லாரையும் நம்பிட மாட்டேன். அப்போ இவர் எந்த அளவுக்கு உண்மையாலுமே தளபதி வெற்றி கழகம் தளபதிக்காக கொடிக்கம்பம் வைக்கணும்னு நினைக்கிறாரு, அப்போ எந்த அளவுக்கு ஒரு முனைப்போட இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேணுங்கன்னே இவரோட வீடியோஸை இன்றைக்கி போடுறேன் பிரதர், நாளைக்கு போடுறேன் பிரதர், இன்றைக்கி போடுறேன் பிரதர், நாளைக்கு போடுறேன் பிரதர், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக இதை நான் இப்படியே இழுத்தடித்தேன். பட் இருந்தாலும் கண்டினியூஸாக இவர் மெசேஜ் பண்ணி பிரதர் எப்போ நீங்கள் போடுவீங்க, பிரதர் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தனால ஸோ அப்போ நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக மீடியா மூலயமா சொல்லணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். இந்த தம்பி வந்து உண்மையாலுமே வந்து அவர் வந்து அவருடைய இடத்துல அவருடைய காசில் அவர் வந்து ஒரு கொடிக்கம்பம் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கு எல்லா வேலையும் பார்த்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை தமிழக வெற்றி கழகத்து மேலே வைக்குது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சதி வேலைகள்லாம் செய்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு சின்ன பொண்ணை வச்சு சின்ன பையனை வச்சு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வச்சு அதை கெடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை தான் இன்றைக்கி திருட்டு முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கணுமே ஒழிய அவங்க தடம் மாறி போகிற ஒரு கருவியாக தமிழக வெற்றி கழகம் இருந்துடக்கூடாது. ஸோ இந்த பொண்ணு விஷயம், அதாவது வைஷ்ணவி விஷயத்தில் அப்படி ஒரு விஷயம்தான். ஏன்னா இது கட்சிக்குள்ளே வரும்போது இல்லை ஒரு போராட்டத்துக்கு வரும்போது அந்த போராட்டத்தில் அது பேசும்போது இது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து அப்பயே அதற்கான செயல்பாடு, அம்மா உனக்கு இன்னும் வயசு இருக்குது, உனக்கு மேலே இவங்க தான் இருக்கிறாங்க, நீ தமிழக வெற்றி கழகத்தில் எந்த பொறுப்புலையும் கிடையாது, நான் வந்து இவரை பார்த்தேன், இவரை பேசினேன், என்கிட்ட தளபதி பேசினார் அப்படின்லாம் இந்த வீடியோ போட்டுச்சு பார்த்தீங்க தெரியுமா. அப்பயே தமிழக வெற்றி கழகம் சார்பாக இதெல்லாம் இல்லை, இந்த பொண்ணு பேசலை அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே பதிவு பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இன்றைக்கி இந்த பொண்ணு இப்படி தடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும். இந்த பொண்ணு மாறி போகிற எண்ணத்தில் தான் வந்திருக்கு. அதோடைய நோக்கம் அதுதான், இங்கே வந்து இந்த கட்சியை வந்து சிதைக்கணும், இங்கே இருக்க பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் தான் இதை வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு 100% தெரியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா இளைஞர்கள் இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கா இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து சூதானமாக பார்த்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி இளைஞர்கள், இந்த தம்பி வந்து சொந்தமாக செய்கிறேன்னு சொன்னாப்புல பாருங்கள், அவர் மாதிரி சில பேர் உண்மையாக கூட இருக்கலாம். இப்போ அவர் மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் இருக்கலாம், அது அரசாங்க ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை ஏன் தமிழக வெற்றி கழக சார்பாகவே கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் தலைமை வந்து பார்க்கணும். உண்மையாலுமே அந்த இடத்துல என்ன பிரச்சனை, அவர் வந்து அந்த இடத்துல சொந்த இடத்துல கொடி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் வைக்க விடாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் தமிழக வெற்றிகளும் ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை செயல்பாட்டு கொண்டு வரணும். ஏன்னா இன்னும் டைம் இல்லை. தளபதி அவர்கள் இதை வந்து உள்ளே இறங்கி செய்யணும். நீங்கள் தளபதி அவர்கள் பிஸியாக இருக்கிறார், நமக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல. பட் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மலா அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி செய்யணும்.
நீங்கள் ஒரு இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சா அவன் அஃப்கோர்ஸ் வைக்க விட மாட்டேங்கிறான். நீங்கள் கொடி கம்பம் வச்சா அஃப்கோர்ஸ் அவன் வைக்க விட மாட்டேங்கிறான். போஸ்ட் ஓட்டுனா அஃப்கோர்ஸ் அவன் கிழிச்சு போடுறான். எல்லாம் நமக்கு தெரியும். இது நடக்கும். இதை திருப்பி திருப்பி செய்யும் போது தான் அவங்க செய்யறதை நிறுத்துவாங்க. நம்ம ஒரு வாட்டி அவன் செஞ்சுட்டான், 2 வாட்டி அவன் நிறுத்திட்டான், இதுக்கு மேலே நம்ம செஞ்சோம்னா அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவான் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போயிட்டீங்க, அந்த மோடில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக போகுமே ஒழிய தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த தைரியம், பசங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமும் பசங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வீரியமும் ஒரு கட்டத்துக்கு மேலே அட போங்கடா, நம்ம எவ்வளோ செய்யணும்னு ஆசைப்பட்றோம், இங்கிட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கிட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம தளபதிக்காக செய்யணும் பார்த்தா நம்ம தளபதி போய் நேரடியாக பார்க்கவும் முடியாது, ஏன்னா அவர் இருக்க இடத்துக்கு நம்ம போய் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியுமா அப்படின்ற இந்த எண்ணம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். இளைஞர்கள் மனசில் சலிப்பை ஏற்படுத்தும். அந்த சலிப்பை ஏற்பட விடாமல் பார்த்துக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான பொறுப்பு. நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு என்னன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பேசிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இப்பயும் தமிழக வெற்றி கழகத்தை தான் பேசுகிறேன். ஒரு மேலிடம் இருக்குது அப்படின்னா அந்த மேலிடத்துக்கு கீழே என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் எல்லாருனாலையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு படிக்கட்டும் இருக்குது. அடி நிலையில் நிற்கிறவன் ஒரு சாதாரண ஒருத்தன் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்க்குறதுக்கு நடுவில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது எல்லா கட்சி மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலேருந்து சொந்த பந்தத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். கரெக்டு தானே? அப்போ இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணாதான் இளைஞர்கள் இன்னும் வீரியமாக இருப்பாங்க. இளைஞர்கள் உட்காந்து வெறும் ட்விட்டரில் மட்டுமே சண்டையும் ட்விட்டரில் உட்காந்து மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. களத்தில் இறங்கி வேலை செய்ய துடிக்கும் இளைஞர்களை இன்னும் பெரிதளவில் தமிழக வெற்றி கழகம் ஊக்குவிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். தளபதிக்கு இந்த வீடியோ படுற வரைக்கும், அவர் கண்ணில் இந்த வீடியோ படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தளபதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஆர்டர் போடணும். இந்த மாதத்துக்குள்ளே இல்லை இத்தனை நாளைக்குள்ளே எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கம்பம் நடணும், இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை போடணும் தளபதி அவர்கள். அந்த ஆர்டரை போட்டால் தான் ஒவ்வொருத்தனும் தீயாக இறங்கி வேலை செய்வாங்க. யார்? அவங்களுக்கு கீழே தளபதி கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலரும் அப்போ தான் வந்து இறங்கி வேலை செய்வாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள்ட்ட வேலையை விட்டு நீ அதை பண்ணுற, நீ இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க சொகுசாக ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படிலாம் வந்து இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படிலாம் விடவும் விடாதீங்க. தளபதிக்கிட்ட நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், வேலை வாங்குங்க, வேலை செய்யணும். கட்சிக்கு வேலை செஞ்சாதான் அப்படி, இல்லைன்னா இப்படி அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். இது எத்தனை பேருக்கு சரியாக படுதோ படலையோ எனக்கு தெரியாது. பட் நமக்கு வந்து மறைச்சி ஒழிச்சு அப்படிலாம் பேசிலாம் பழக்கம் கிடையாது. டைரக்ட் தான், டைரக்ட் ஹிட்டு தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் எனக்கு மாரிதாஸ் சொன்ன அந்த விஷயம் குத்துச்சு. நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலைன்னா இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் இந்த சேட்டை பண்ணியிருக்காதுல்ல. அப்போ நம்ம தப்பை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம தளபதி வழியில் வர்றோம். தப்புனா திருத்திக்கணும். இல்லை நான் திமிராத்தான் தெரியுமே அப்படின்னா அப்போ நம்ம திமுகவில் தான் போய் சேரணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.